ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. 27ஆம் தேதி கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதையொட்டி தான் நாங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குறோம். மரக்கறி சாப்பாடோட வடை பாயசம் எல்லாம் சேர்த்து கொடுக்க போகிறோம். தண்ணி போத்தலும் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நினைவு நாளையொட்டி தான் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அவங்க யார்கிட்ட நினைவு நாளுக்காக கொடுக்க சொன்னாங்களோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் பண்ணிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமையலை ஆரம்பிக்கலாம். உள்ள கொதிச்சிட்டு இப்போ நான் அரிசியை போட போகிறேன். உள்ள நல்லாவே கொதிச்சுட்டு பாருங்க. உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. இனி மூடி விடுவோம். சோறாகி விட்டோம். இதில் வந்து கீரை, அரைக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன். அரைக்கீரையை நல்ல வடிவாக வெட்டி கழுவி துப்புராக்கி எடுத்தாச்சு. பருப்பும் கழுவி சேர்த்துருக்கிறேன். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்கிறேன். இதோட மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். தாளிச்சு தான் நான் இதுக்கு போட போகிறேன். இப்போ இதை மூடி அவிய வைக்க போகிறேன். இதில் வந்து முருக்கங்காயும் உருளைக்கிழங்கையும் வெட்டி கழுவி எடுத்துருக்கிறேன். அவிய வைக்க போகிறேன். இதில் போடுவோம். 25 சாப்பாடு தானே, எனக்கு இந்த சட்டி போதும். அதால் இதிலேயே நான் வைக்க போகிறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட கணக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஆக கணக்கு தேவையில்லை. இப்போ இது இந்த அடுப்பில் வச்சுருந்தா இது அவிஞ்சிடும். சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ அடிட்டு இப்படி வடிக்க வேண்டிய. இதில் வந்து பருப்பு கீரையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இனி தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து முதலாம் பால். இதோட தக்காளி பழம் கொஞ்சம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கொதிச்சோடனே இதுக்கு கடைசியாக தான் நான் தாளித்து போடுவேன். இதில் வந்து பருப்பு கீரை ரெடி ஆகிட்டு பாருங்க. இங்கே மாற்றுவேன். முருக்கங்காய் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இதில் வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்த்துட்டேன். இதோட முதலாம் பாலும் சேர்க்குறேன். தக்காளி பழம் சேர்க்குறேன். இதுக்கு வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இது நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இதோட தேவையான அளவுக்கு பழப்புளி சேர்க்குறேன். இதுக்கும் கடைசியாக தான் தாளித்து விடுவேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கு. எண்ணெய் சூடாயிட்டு இங்கே தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்குறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அடியாக தாளிக்க போகிறேன். இனி இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய். இதெல்லாம் நல்லா பொன்னுகமாக வதங்கி வரட்டுக்கு. இதில் வந்து அம்பரலங்காய் எடுத்துருக்கிறேன்.
அவிய வைக்க போகிறேன். அம்பரலங்காய் கறிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை மூடி அடுப்பில் வைக்க மாட்டேன். இதில் வந்து குழம்புக்கு தாளிச்சதை போட போகிறேன்னு பாருங்க. கொஞ்சம் எல்லாத்துக்கும் அப்படியே தாளிச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் சரி. இது வந்து பருப்புக்கு, இது அம்பரலங்காய்க்கு. இதில் வந்து அம்பரலங்காய் அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து தாளிச்சதை சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால். இதோட சீனி சேர்க்குறேன் கொஞ்சம். இதோட குழம்புத்தூள் ஒரு கொஞ்சம். இப்போ இதை கலந்து விடுவோம். வச்சாச்சு. இது ஒரு கொதிச்சு வந்தோன்னு இறக்க வேண்டியதான். வடைக்கு உளுந்து 1 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இதை சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். வெங்காயம் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். வடையை போட்டுட்டேன்னு பாருங்க, சுடுபட்டு கொண்டிருக்கு. குழம்ப உள்ளு கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சு கொண்டு வருது முருக்கங்காய் குழம்பு. உள்ளுக்கா வெளியில் கொண்டு வந்துட்டேன், வாய் தட பாருது நண்பர்களே. குழம்பு வெளியில் கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சு கொண்டு வருது முருக்கங்காய் குழம்பு. இன்னும் ஒரு கொஞ்சம் கொதிச்சோன்னு இறக்க வேண்டிய. இதெல்லாம் வடை சுடுபட்டுட்டு எடுப்போம். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துட்டு. பாயாசத்துக்கு பால் பேக்கெட்டும் தேங்காய் பாலும் கலந்து எடுத்துருக்கேன். இதோட ஏலக்காயும் போடுறேன். இந்த பால் கொதிக்கட்டும். இதில் வந்து கரட் சம்பளுக்கு கரெக்டாக துருவி எடுத்துருக்கிறேன். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இதோட வந்து உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. மிளகுத்தூள், தேசி புளி புளிஞ்சு விடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இங்கே பாயாசத்துக்கு பால் கொதிச்சுட்டு சவ்வரிசியை சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இதோட சீனி சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கொதிச்சோன்னு இறக்கிட்டு காஜி பிளம்ஸை நெய்யில் வறுத்து போட வேண்டியான். நெய் சூடாயிட்டு காஜு பிளம்ஸை சேர்க்குறேன். பிளம்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை பாயாசத்தில் கொட்ட வேண்டியது. இப்போ இதை பாயாசத்தில் போடுவோம். பாயாசமும் ரெடி. இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால பருப்பும் அரைக்கீரையும் போட்டு ஒரு பால் கறி, முருக்கங்காய், உருளைக்கிழங்கு குழம்பு, கேரட் சம்பல், அம்பரலங்காய் கறி, வடை, பாயாசம். இனி சாப்பாடை கட்ட வேண்டியான். சோறு, இது வந்து பருப்பும் கீரையும், அம்பரலங்காய், கரட் சம்பல், குழம்பு, வடை. பார்த்தீங்களா, இப்படியே குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகரண்டு கட்டி எடுப்போமா. சாப்பிடுங்க.
ஐயா சாப்பிடுங்க. தூக்கமா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. யாரு? ஐயா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி. ஓ தேடி வாரதான். சாப்பிடுங்க. ஓ வடை பாயசம் இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த கேனடாவில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரியடா.